ஏய் உள்ள வாமா. பயப்படாதம்மா, தான் பாட்டி நான் இருக்கேல்ல. யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டா, உள்ள வாமா. பாட்டி நான் அந்த வீட்டுக்கே போயிடுறேன் பாட்டி. தேவையில்லாம இங்க பிரச்சனை வர வேண்டாம் பாட்டி. ஏ புழுக்க சொன்ன கேளு. யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாவ, அப்படி சொன்னாலும் நான் பாத்துக்கிட்டேன். பாட்டி இவ்வளவு எதுக்காக இங்க கூட்டு வந்தீங்க பாட்டி? ஷடோஜா அது வந்துமா, சின்ன பிள்ளை புருஷனை அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாவ. மன வருத்தத்துல ஒத்தையில அந்த வீட்டுல இருந்தா இன்னும் வருத்தப்படுவாமா. அதுக்காக தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேம்மா. நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புறேன் பாட்டி? வேணும்னா நீங்க அவங்க கூட தங்கி இருங்க, எங்களை கூட்டிட்டு வராங்கன்னு சொன்னே இல்லையா? சித்தி இவளுக்கு வாடகைக்கு வீடு விட்டாக்கே ஏசினவ, என்கிட்ட கோச்சிட்டு சென்னைக்கே போயிட்டாவ. இப்ப கூட்டிட்டு வந்து நானே என் வீட்டுல வச்சிருக்கேன் தெரிஞ்சுனா என்ன சொல்லுவா தெரியுமா? ஷடோஜா அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாமா. என் மருமகிட்ட நான் பேசிக்கிட்டேன். இதேதான் போன தடவை சொன்னியே, ஆனா மருமகளுக்கு விஷயம் தெரிஞ்சிட்டோன்னே எங்க சந்தல வந்தாவே ஒழிச்சுக்கிட்டியே. பிறகு பார்த்தா என் தலைதான் உருண்டுட்டு கிடந்துச்சு. அதேதான் இதுல நடக்கும் பாட்டி. உங்களெல்லாம் நம்ப முடியாது, இவ்வளவு வெளியே போய் சொல்லுங்க. அக்கா யார் அக்கா? யாருக்கு யார் அக்கா? உங்க அம்மைக்கு இப்பதான் போன் போட்டு விஷயத்த சொல்லியிருக்கேன். அவையே அவ எனக்கு பிள்ளை இல்லைன்னு அவளுக்கு தாய் இல்லைன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாவ. தாய் தவப்பனை ஏமாத்திட்டு போனா இந்த மாதிரி தான் நடக்கும்னு அவைய சொல்லிட்டு இருக்காவ. எல்லாரும் ஏமாத்தி தவிக்க விட்டு போனல்ல, அதுக்குதான் அவன் உன்னை தவிக்க விட்டு ஓடி இருக்கான். இப்ப தெரியுதா கஷ்டம்னா என்னன்னு? எம்மாடி ஷடோஜா, புழுக்கையே ஏற்கனவே மன வருத்தத்துல இருக்காமா. புழுக்க வருத்தத்துல இருந்தா என்ன, புண்ணாக்கு வருத்தத்துல இருந்தா எனக்கு என்ன? முதல்ல இவள இங்க இருந்து வெளியே போய் சொல்லுங்க பாட்டி. ஷடோஜா திருவடுவர் என்ன சொல்லி இருக்காரு தெரியுமாமா? அவர் என்ன சொல்லிருந்தா எனக்கு என்ன பாட்டி? நான் எங்க அதை படிச்சேன்? இன்னா செய்தாரே ஒருத்தல், அவர் நானே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து காஃபி டிஃபன் கொடுத்து வீட்டில் தங்க விடல். இப்படி இல்லாம சொல்லிருக்காரு பாட்டி. அது அப்படி வராது. புளிக்க எப்படி வரோன்னு எனக்கு தெரியாதோ. வாய முடி ஒண்ணி தங்க வைக்கதான் நான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் பாட்டி. ஷடோஜா அது வந்துமா, ஒருத்தர் என்ன தீங்கு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவிய நம்மள பார்த்து வெக்கி நோனி தலை குனிகிற அளவுக்கு நம்ம பதிலுக்கு தீமை செய்யக்கூடாதுமா, நன்மை செய்யறதுதான் நல்லது அப்படின்னு திருவள்ளுவர் அவ்வளவு பெரிய மனுஷன் சொல்லியிருக்காருமா. இந்த புழுக்க உனக்கு அவ்வளவு பெரிய தீங்கு ஒன்னும் செய்யலமா. பாவம் அந்த புழுக்க அவ தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டா. அதனால சொத்து மன்னிச்சு வீட்டுக்குள்ள அடைக்கலம் கொடுக்கறது தப்பு இல்லையே. ஆதரவு இல்லாம வந்து நிக்கிறது பிள்ளை. கொஞ்சம் சேதாரம் ஆகாம சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆதாரம் சேதாரம் நிக்கிட்டு இவளெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாது பாட்டி. இவ செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனை. வெளியே போய் சொல்லுங்க முதல்ல. சரோஜா என்னாச்சுமா? ஜெனிஃபர் எதுக்குமா இப்படி அழுதுட்டு வந்து நிக்கிறா? சௌந்தர்யா ரொம்ப நல்லவா, அவ கண்டிப்பா இந்த புழுக்கையை வீட்டுக்குள்ள சேர்த்துடுவா. ஏ புழுக்க, உன் பெரியம்மா காலில் போய் உளுந்து மன்னிப்பு கேளுப்போ. பாட்டி உளுன்னு சொன்னேன், போய் உளு புழுக்க. ஏமா இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமாமா? ஜெனிமா என்னாச்சுமா? எதுக்குமா காலில் வந்து விழுறா? மன்னிச்சிருங்க பெரியம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரோஜா ஜெனிஃபருக்கு என்னாச்சுமா? எதுக்கு இப்படி அழறா? ஏய் என்ன நடிக்கிறியோ? முதல்ல இந்த இடத்த விட்டு எழுந்துரு. பெரியம்மா என்ன நடிக்கிறியோ? இல்ல கண்ணா, நான் அடிக்கலாம் இல்ல. எம்மாடி சௌந்தர்யா அத்தை என்னாச்சு? ஜெனிஃபர் எதுக்கு இப்படி அழறா? இந்த புழுக்கையோட வாழ்க்கை பூ மாதிரி கசங்கி போச்சுமா. அத்தை என்னத்த சொல்றிய? எதுவும் பிரச்சனையா அத்தை? ஆமா ஜெனிஃபர் புருஷனேங்க இந்த புழுக்கையோட புடிச்ச இவளை விட்டுட்டு போயிட்டாமா. அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்னது விட்டுட்டு போயிட்டானா? ஆமாமா, அவ அம்மா அப்பா வந்து கூப்பிட்டாவனி அவ கூட போயிட்டான். இந்த ஜெனிஃபரை அம்பானி நர்த்தர்ல விட்டுட்டு போயிருக்கான். அப்படிப்பட்டவனை நம்பி போனா பரிவா இவ்வளவுதான் சொல்லணும். சரிம்மா அழாதம்மா, அம்மா இருக்கும்போது ஒரு நாள் வந்து பாத்துருக்கலாம்லம்மா. நீ இங்க நம்ம வீட்டுல தானே இருந்தியா? அம்மா வந்து சொல்லும் போதுதான் எனக்கே தெரியுமா அந்த விஷயம். எங்க மேலலாம் ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டு போனா. உனக்கு வீடு கொடுத்ததுக்கு எங்க மேலதாம்மா கோவப்பட்டுட்டு போனா. நீ சும்மா இருக்கும்போது ஒரு நாள் வந்து உங்க அம்மையை பாத்துருக்கலாம்லம்மா. பெரியம்மா அம்மா என் மேல கோவமா இருப்பாங்கன்னு தான் வந்து பார்க்கல. நான் வந்தா மறுபடியும் எங்க திட்டுவாங்களோன்னு அவங்க கண்ணில் படாமலே இருந்தேன். சரிம்மா நீ அழாத. என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? புருஷன் என்ன சொல்லிட்டு போனா? ஆமா நல்ல நலன் விசாரி. நானே இவ்வளவு வீட்டுக்குள்ள விட்டது தப்பு, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளன்னு நின்னுட்டு இருக்கேன். நீ என்னடான்னு அப்படியே நலன் விசாரிச்சுட்டு இருக்கா. சரோஜா ஏமா அப்படி
மாதிரி பேசுறா? என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சி பிள்ளை தானம்மா. இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல வந்து பிள்ளை நிக்கிற எப்படிமா வெளியே போன்னு சொல்ல முடியும்? சௌந்தர்யா, நீ உன் மகள மாதிரி இல்லம்மா. உனக்கு ரொம்ப நல்ல மனசு. ஆமா, எனக்கு மட்டும் நாரி நமத்து போன மனசு. பாட்டி, நான் எதுக்காக வெளியே போய் சொல்லி இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா பாட்டி? சரோஜா, புரியுதுமா. ஏன் மருமவுல நான் சமாளிச்சுக்கிட்டே புழுக்க இங்கேயே இருக்கட்டுமே. தனியா விட்டா அதை நினைச்சு பீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பா. ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டா. இங்க இருந்தா நம்ம பாத்துக்கிடலாம்மா. அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். இந்த பாட்டிக்காக இங்க இருந்துட்டு போட்டோம். எப்ப பார்த்தாலும் இதே சொல்லுங்க. சௌந்தர்யா, என்னடா இருந்தாலும் உன் தங்கச்சி மகள் இல்லையா? இன்னைக்கு வேணா உன் தங்கச்சி அவன் மேல கோபத்துல இருக்கலாம். நாளை பின்ன என் பிள்ளைய கூட வீட்டு பக்கம் சேர்க்காம விட்டுட்டேன்னு சொல்லிடக்கூடாதுல்லம்மா. பாவமா புழுக்க ரொம்ப மன வருத்தத்துல இருக்கா. ஒரு 2 நாள் நம்ம வீட்டுல தங்கிட்டு போட்டுமே. சரி தே, இருக்கட்டும். ஏம்மா சரோஜா, இருக்கட்டும்மா. என் தங்கச்சி பிள்ளை தானே. இப்ப ஏதோ கோவத்துல அவ பேசிட்டு இருக்கா. நாளைக்கு இவளை அவ சேர்த்துக்கிட்டானா நம்ம செஞ்ச தப்பு தான் பெருசா தெரியுமா. அதனால பிள்ளை இங்கேயே இருக்கட்டும்மா. ஆமா, நீ ஒரு நாள் திருந்திக்கிட மாட்டா. உன்னை மாதிரி ஆட்கள் இருந்தா இவன் மேல தப்பு பண்ணிட்டே தான் போவா. திருந்ததுக்கு எங்க விடுறியே? அக்கா, மன்னிச்சிருங்கக்கா. இனி நான் அப்படிலாம் தப்பு செய்ய மாட்டேன். தப்பு செய்ய மாட்டேன்னா என்ன சொல்ல வர? அவன் வந்தா கூட போக மாட்டியா? இல்லக்கா, அப்பா அம்மாவுக்கு பிடிக்காம எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இனி நீ பண்ணனா என்ன, பண்ணாட்டி உங்க அப்பா அம்மாக்கு என்ன? அதான் மொத்த குடும்ப மனசை காத்துல பறக்க விட்டுட்டியே. சரோஜா, வீடுமா புழுக்கையே பாவம் வருத்தத்துல இருக்கா. சௌந்தர்யா, புழுக்கைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் நல்ல பிரியாணியா செஞ்சு போடுமா. அப்படியே தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் 65 செஞ்சு கொடுமா. புழுக்க நல்லா சாப்பிடும். ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலு. சரிம்மா, வாமா. சரி பெரியம்மா. எங்க அம்மா இருக்காளே, அம்மா யாரையும் திருந்தனா விட்டுக்கிட மாட்டா. சாமியார போக வேண்டியவன் இங்க வந்து உட்கார்ந்து கிடக்கா. ஆனா என் விஷயத்துல மட்டும்தான் ரொம்ப டெரரா நடந்துக்கிட்டா. இன்னைக்கு மீனுக்கு போக முடியாம போச்சு. அந்த சீலா 2 கிலோ மீன் கேட்டா. செல்லம்மா 1 கிலோ மீன் கேட்டா. இந்த டீச்சர் 1/2 கிலோ மீன் கேட்டாவே. ராசாப்பு வேற மீன் கேட்டா. சீல்பா ஏதாவது மிச்ச மீதி மீன் வந்துச்சுன்னா வந்து தாங்கன்னு சொல்லியிருந்தா. எல்லாரும் நம்ம மீனுக்காக தானே காத்துக்கிட்டு இருப்பாவே. மீனுக்கு வேற இன்னைக்கு போக முடியாம போச்சு. ஜெனிபருக்கு இப்படி ஒண்ணு ஆயிட்டு இருந்த உடனே எனக்கு கை கால் ஓடவே இல்லை. மீன் வாங்க போறதுக்கு மனசு இல்லாம போச்சு. இப்ப என்ன செய்ய? ஒருத்தட்டியா போய் சொல்லணும்னா நேரம் ஆயிருமே. நம்மளுக்காக எல்லாரும் கறி வைக்காம காத்துட்டு இருப்பாளுவல. பேசாம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடுவோம். மெசேஜ் பண்ணிட்டோம்னா யாரும் நம்மளுக்காக காத்திருக்க மாட்டாவ. ஏதோ ஒரு கறியை வச்சு சாப்பிட்டுருவாளுவ. மெசேஜ் போட்டுருவோம்.
குடிமி எதுக்கு இப்ப அங்க வந்து நின்னு கும்மி அடிச்சிட்டு இருக்கா? செல்லம்மா டீச்சர்லாம் வேற வந்து நிக்காம என்னன்னு தெரியல, பேதியில இருக்கு. என்ன குடிமி இப்ப எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு பல்ல இழிச்சிட்டு இருக்கா? சாரி, நான் சிரிக்கல, கொட்டாய் வந்துச்சு அத விட்டேன். கொட்டாய் விடுறதுல இப்ப ரொம்ப அவசியம். என் வீட்டு முன்னாடி வந்து என்னைய கூப்பிட்டு தான் விடுவியோ? என்னை எப்பயாவது பண்ணி இந்த மாதிரி குடுமி அறுத்துபடி. சரோஜக்கா, உங்க சித்தி மகா தான் உங்க தங்கச்சி செடி பேர் இருக்காளே, அவ வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சாமே, அதான் கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கோம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அந்த ஜெனிஃபருக்கு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? புருஷன் விட்டுட்டு போயிட்டானே, உண்மையா உண்மையா உண்மையா? குடுமியா இப்பவே அறுத்துட்டு கடல்ல கொண்டு தள்ள போறீங்கது உண்மைதான். பேதி இருப்ப குடுமியாரி இத விசாரிக்க அங்க இருந்து வந்தா போல. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சரோஜக்கா, அவளுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே தெரியும். நடந்த விஷயங்கள் உங்களோடே மறைஞ்சு போறன்னு நினைச்சீங்களோ? அது எப்பயோ வெடிச்சு வெளிய வந்துருச்சு. அதான் எப்படி வந்துச்சு வெந்துச்சுன்னு கேக்க குடுமி. ஓனர், மீன்காரக்கா தான் எங்க எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணாவே. என்னது, அந்த மீன்காரி மெசேஜ் பண்ணாளா? ஆமா ஓனர், வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் மெசேஜ் வந்துச்சு, அத கேட்டுட்டு தான் நாங்க வந்த விசாரிக்கிறதுக்கு. அந்த மீன்காரிக்கு வேலை வெட்டி இல்லையாமா? இதான் வேலையாமா? இன்னைக்கு அவளை நான் பாத்துட்டு 3 முடிய அறுக்காம விட மாட்டேன். அவளுக்கு எதுக்குதான் என் குடும்ப விஷயத்துல பியாதி இருக்குன்னு தெரியல. வாட்ஸ்அப்ல போட்டால வாட்ஸ்அப்ல இன்னைக்கு அவளை பாத்துட்டு உண்டு இல்லன்னு ஆக்கிப்படி. நீங்க உண்மையெல்லாம் மறைச்சிருவீங்க, யாருக்கும் தெரியாம புதைச்சிருவீங்க, உங்க வீட்டு விஷயம்னா நடிச்சிருவீங்க. இப்ப நீங்க என்னதான் மறைச்சாலும் ஒளிச்சாலும் வெடிச்சு தானே வெளிய வந்துருச்சுல. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்லியா? குடுமிய புடிங்க தலையில நட்டலாமா? செல்லம்மா, இவதான் இப்படி அலையாண்டா நீமா? யார் வீட்டு கதை கிடைக்க வாய்க்குல விட்டு மெல்லலான்னு நினைப்பா. அதுவும் என் குடும்ப கதைன்னா அவ்வளவுதான். நீ எதுக்கு செல்லம்மா இப்படி இருக்கா? வீடு வீடா வந்து கதை கேட்க வந்திருக்கீல எதுக்கு? இல்லக்கா, மீன்காரக்க மெசேஜ் பண்ணாவளே, உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கலாமே தான் வந்தேன். ஆமா, எதுக்கு அந்த பையன் விட்டுட்டு போனானா? புருஷன் மண்டாட்டினா 1000 பிரச்சனை வர போவோம். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிய முடியுமா? அவ அப்பா அம்மா வந்து கூப்பிட்டாவெல்லாம் பேர்க்க வருவா. இதுக்கு இந்த மீன்காரி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டா போல்க. நீங்களும் வந்து வீடு வீடா விசாரிக்க வந்துட்டிய. உங்க குடும்ப விஷயம் உடனே மறைச்சுடலாம் பாக்குறீங்களோ? பெருசா என்னமோ நடந்துருக்குன்னு எனக்கு தோணுது. நேத்து குடுமி யார் கூட ஓடி போயிட்டான்னு எனக்கு கூட தான் மெசேஜ் வந்துச்சு. அத உண்மைன்னு எடுத்துட்டு நான் வந்து உன் வீட்ல விசாரிச்சனும் இல்ல இவியல் வைக்கிற மெசேஜ் போட்டானே. என்ன குடுமி, உண்மையை சொன்னோன்னு வாய்ப்புலக்கல்ல, இப்படிதான் மத்தவங்களுக்கு இருக்கா. ஐயோ, யாரும் நம்பிராதீங்க, எல்லாம் போய் போய் போய். நான் நேத்து வீட்ல தான் இருந்தேன். அப்போ முந்தா நாள் ஓடுனியா? எதுக்கு இப்படி பேசுறீங்க? நான் யார் கூடயும் ஓடல. என் மனசுல இருக்கிறது இந்த ஊருக்கே தெரியும். நான் இப்ப வரைக்கும் சிங்கிளா தான் இருக்கேன். நீ சிங்கிளா இருக்கியோ செங்கலா இருக்கியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா வாட்ஸ்அப்ல வந்துச்சு, அத நான் நம்பிட்டு தான் இருக்கேன். இங்க பார் குடுமி, ஒழுங்கா மரியாதை அங்க இருந்து கிளம்பி ஓடிரு. இல்லன்னு வெச்சுக்க, வாட்ஸ்அப்ல வந்ததை எல்லாத்துக்கும் சொல்லி உண்மையாக்கி விடுவேன். சரோஜக்கா, மீன்காரக்க சொன்னதுனால தாங்க கேட்டுட்டு போலாமேன்னு வந்தோம். நீங்க எங்களை ஒன்றும் தப்பா எடுத்துக்கிடாதங்க.